உற்சாகமான மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம வேற ஒரு கான்செப்ட் பார்ப்போம். மேம் √3 plus I மேம். என்னம்மா? √3 plus I. கரெக்ட். √3 plus I பார்ப்போம். √3 plus I நேற்று நம்ம டீமாவரின் அந்த தேற்றம் தான் பார்த்துட்டு இருந்தோம். அதுல √3 plus 3i கரெக்ட். அதுதான் நம்ம பார்க்கலாம். பாருங்க, கரெக்டா சொன்னீங்க. ஃபைண்ட் ஆல் த கியூப் ரூட்ஸ். தெரியுதான்னு பாருங்க, தெரியலன்னா சொல்லிடுங்க. சரியா இருக்கு. இப்ப வாங்க, தெரியுதா? ஃபைண்ட் ஆல் கியூப் ரூட்ஸ் ஆஃப் √3 plus I. நமக்கு z என்ன அப்படின்னா √3 plus I whole power 1/3. இப்ப நம்ம என்ன பண்ணிக்கணும்? z கியூப்னு வச்சுக்கணும், √3 plus Iன்னு வச்சுக்கணும். நமக்கு என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னப்பா? போலார் ஃபார்மா ரைட் பண்ணணும். ஓகேவா? ஓகே மேம். சரி, √3 plus I equal to R into cos theta plus I sin theta. ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட். ஓகேவா? இப்போ நமக்கு மாடுலஸ் z அது தெரியணும். ஓகே, மாடுலஸ் z என்னப்பா? R ஸ்கொயர் ரூட் ஆஃப் x² plus y ஸ்கொயர். x √3 த ஹோல் ஸ்கொயர் 1 ஸ்கொயர். ரூட்டையும் போட்டுறோம். 3 plus 1 ஆன்சர் என்னப்பா? 4. 4க்கு ரூட் எடுத்தா என்னப்பா? 2. அப்ப R 2 கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆல்பா கண்டுபிடிக்கணும். ஆல்பா என்னம்மா? tan inverse ஆஃப் y/x. ஒரே நோட்ல எழுதிக்கிட்டே வாங்க, நோட்டு தீந்துருச்சுன்னு சொல்லிருங்க. y என்னப்பா? 1. y என்னம்மா? 1. x என்னம்மா? √3. எந்த குவாட்ரண்ட்ல இருக்கோம்? ரெண்டுமே பாசிட்டிவ். எந்த குவாட்ரண்ட்ல இருக்கோம்? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். சரி, இது π/6. இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் எழுதணும். √3 plus I lies in the first quadrant அப்படின்றத நம்ம எழுதிக்கணும். ரொம்ப எளிமையான சம்மு. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல என்னம்மா ஃபார்முலா? ஆல்ஃபாக்கு ஆல்ஃபா, இது மைனஸ் ஆல்ஃபா. இதுதான் தீட்டாவுக்கும் ஆல்ஃபா எழுதிருக்கு. ஓகேவா? அப்ப ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு π/6. இதுதான் நம்மளுடைய தீட்டா. ஓகேவாம்மா? ஓகே மேம். ஓகே, இப்ப நம்ம போலார் ஃபார்ம் எழுதணும். போலார் ஃபார்ம் என்ன? z equal to R e power I theta. R into cos theta bracket plus I sin theta. ஓகேவா? ஓகே மேம். R2 cos theta என்ன? π/6. I sin π/6. நம்ம எந்த பவர்ல இருக்கோம்? 1/3. தனித்தனியா 1/3 போடணும். புரியுதா? எஸ் மேம். ஈஸியா பண்ணுங்க. அப்புறம் பவர் என்ன செய்யணும்? பவர் வர்றதுக்கு முன்னாடி நம்ம 2k பைய ஆட் பண்ணணும்.
டூக்கப்பை ஆட் பண்ணோன்னே நம்ம என்ன செய்யணும்? அடுத்த ஸ்டெப்பு இந்த செகண்ட் ஸ்டெப். பவர் டிவைட் பண்ணணும். கரெக்ட். அந்த பவரோட வேல்யூ போடணும். கியூபிக் ரூட்டு காஸ் என்ன பண்ணோம்? 2k பையும் ப்ளஸ் 5/6 போட்டோம். பண்ணிக்கோங்க. ப்ளஸ் I sin 2k பை ப்ளஸ் 5/6. கிராஸ் பண்ணி பாருப்பா, எவ்வளோ வருது? 12 தெரியுதா? நான் சொல்றது தெரியுதா? 6 2s are 12. 12k பை ப்ளஸ் 5/6 I sin சொல்லுங்க. 12k பை ப்ளஸ் 5/6. ஓகேவா? இதுக்கு ஹோல் பவர் 1/3. இந்த 3 என்னப்பா செய்யணும்? நம்ம தேர்ட் ஸ்டெப் என்னப்பா? பவரை என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணிட்டேன் பாருங்க. தெரியுதா? எஸ் மேம். அடுத்த ஸ்டெப் என்ன? கேக்கு பதிலா எத்தனை எடுக்கணும்? என்ன வேல்யூ எடுக்கணும்? 0 1 2. அவ்வளோதான். k = 0 போட்டுக்கோங்க. z = 2 power 1/3 cos 5/18 plus I sin 5/18. இந்த இடத்துல k 0 போடுறேன்ப்பா. இந்த 0 கட் ஆயிடுமா? எஸ் மேம். ஸோ பை மட்டும் இருக்கும் மேலே. 6 3s are எத்தனைமா? 18. 18 தான் இப்போ நம்ம செஞ்சிருக்கோம். புரியுதா? ஓகே மேம். k = 1 z = 2 power 1/3 k = 1 போட்டால் என்ன வரும்பா? 12 pi plus 5 by 13 pi by 18 வந்துடும். சரியா? ஓகே மேம். பாருங்க, தெரியலனா கேளுங்க. ஏன்னா இது வந்து ஒரு 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் தான். கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி தெரியும், ஆனால் ரொம்ப எளிமை. இதெல்லாம் புட் பண்ணுறப்ப நல்லா நிதானமா ஒரு கீன் வாட்ச் நல்லா கவனிச்சா. கேக்கு பதிலாக 2 போடுறப்ப 12 2s are 24. 24 plus 1 இது ஒரு 1 25. cos கரெக்ட். 25/18 plus I sin 25/5 எத்தனாவது டே கிளாஸ் இன்னைக்கு? I'm 29. 29th கிளாஸ். ஓகே. அப்புறம் ஆன்சர் எல்லாமே ஆன்சர் எழுதணும்ப்பா. அதனால தான் ஆன்சர் என்னப்பா? டே 30. டே 30 அன்னைக்கு. ஓகே, அதான் கேட்டேன். ஏன்னா 27 வந்து திங்கக்கிழமை, இன்னைக்கு நமக்கு வியாழக்கிழமை. எல்லா ஆன்சரையும் கரெக்டாக எழுதணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னப்பா? போலார் ஃபார்ம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு add 2k by. தேர்ட் ஸ்டெப்பு பவர் டிவைட் பண்ணணும். டிவைட் பவர். அப்புறம் கே வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணணும். k value 0 1 2. என்ன வருதோ அதை எழுதிக்கணும். அப்புறம் ஆன்சரை கரெக்டாக. ஓகே, இதுதான் டீமாவரி. ஈஸியான ஒரு கான்செப்டை நம்ம படிச்சு முடிச்சிட்டோம். ரொம்ப சூப்பராக கவனிச்சிங்க. தேங்க்யூ. அடுத்து நம்ம வேற ஏதாவது கற்றுக்கணும்.
பார்க்கலாமா? ஓகே. இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான். அதுல வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் பார்த்தோம். ட்ரிக்னாமெட்ரிக். இப்போ என்ன பார்க்குறோம்? இன்வர்ஸ் பார்க்குறோம். என்ன பார்க்குறோம்? இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் பார்க்குறோம். ஒரு குட்டி குட்டியான ஒரு சம்ஸை மட்டும் நம்ம பார்ப்போம். ரொம்ப எளிமையான சம் தான். சரியா? இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த பிரின்சிபல் வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். ஃபைண்ட் த பிரின்சிபல் வேல்யூ. இந்த பிரின்சிபல் வேல்யூ வந்து இந்த ஆப்பிளை வச்சு நம்ம அட்டவணை மேக் பண்ணோம்ல, அதை தான் வச்சு நம்ம செய்ய போறோம். சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 இன் ரேடியன் அண்ட் டிகிரிஸ். சொல்லுங்கப்பா. இதுக்கு நான் ஒய்ன்னு வச்சுக்கிறேன். டேக் ஒய். சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2. சைன் இன்வர்ஸ்ன்னு சொல்லணும்ப்பா. ஓகே மேம். இந்த இன்வர்ஸ் இந்த சைடு வந்தா வெறும் சைனா மாறிடும். சைனுக்கு எப்பப்பா 1/2 வரும்? 5/6. 5/6னா என்னப்பா? 5/6னா என்னம்மா? 30. 30 டிகிரி. இவ்வளோதான். இந்த 30 டிகிரி அது 5/6 பிலாங்ஸ் டு -5/2, +5/2. இதான் ரேஞ்ச் வேல்யூ. இந்த அட்டவணையில எழுதிக்கணும். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான சம். அடுத்த சம்ம பார்ப்போமா? ஒரு சம்ம பாருங்க. ரைட் த பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2 இஃப் இட்ஸ் எக்ஸிஸ்ட் அப்படி கேட்டிருக்காங்க. நீங்க சொல்லுங்கப்பா. இதனுடைய டொமைன், இது ரேஞ்சு. இதோட டொமைன் என்னன்னா -1க்கும் +1க்கும் இடையில. -1க்கும் +1க்கும் இடையில 2 இருக்க முடியுமா? No ma'am. No, 2 does not lie this. ஸோ நமக்கு கண்டிப்பா சைன் இன்வர்ஸ் 2 வந்து does not exist. சொல்றது புரியுதாப்பா? Yes ma'am. ஹலோ. ரொம்ப எளிமையான சம்மு. ஈஸியா முடிச்சிட்டோம். ஓகேவா? ஓகே மேம். இப்போ நான் ஒரு சம் கேட்குறேன், அதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. உமா மேமும் சொல்லுங்க. சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/√2 நடத்துறது புரியுதுல்ல? எஸ் மேம். கொஞ்சம் ஃபாஸ்டாலாம் போகல, கவனிச்சுக்கோங்க. நிறைய சொல்லி கொடுக்கணும்னு தான் வேகமாக போகிறேன். சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/√2க்கு என்னப்பா ஆங்கிள் வரும் சொல்லுங்க. உமா மேம், அதீப் தம்பி சொல்லுங்க. எப்போ 1/√2 வருதுன்னு பார்த்துட்டு வாங்க. ஒன்றும் இப்போ பயமே இல்லைப்பா. பண்ணுங்க. அட்டவணை ஒன்று போட்டு கொடுத்தாலடா. அப்படி சைனுக்கு 30 டிகிரிக்கு 45 டிகிரி 60 டிகிரி 90 டிகிரி. 45. யா 45 டிகிரிமா, கரெக்ட். 45 டிகிரிக்கு ரேடியன் என்னம்மா? மேம் 5/4. வெரி குட். அதான் ஆன்சர் நமக்கு. சரி, 5/4ன்றது 45. 45 டிகிரி கண்டிப்பா -5க்கும் 5/2க்கும் +5/2க்கும் இடையில இருக்குமா? -90க்கும் +90க்கும் இடையில இருக்குமா 45? No ma'am. நல்லா யோசித்து பாரு. இங்க பாரு, இங்க -90 இருக்கு, இங்க +90 இருக்கு. இருக்கும் 45 டிகிரி. வெரி குட். அப்ப இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே மேம். நல்லா புரிஞ்சுச்சா? சரி, வாங்க இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். நல்லா இருக்கும். சைன் இன்வர்ஸ் ஆஃப் -5/3 equal to π/3 மைனஸ்ல. ஓகேவா? சைன் இன்வர்ஸும் சைனும் கேன்சல் மாதிரி தான்ப்பா எடுத்துக்கணும். ஸோ -π/3 இருக்குமா? சொல்லுங்க. -π/3ன்றது -60.
-60 -90க்கும் +90க்கும் இடையில இருக்குமா? எஸ் மேம். எஸ், அப்ப கரெக்ட்பா. நல்லா புரிஞ்சுச்சா? எஸ் மேம். அடுத்த சம் பாருங்க. sin inverse of sin of 5/6. இதுக்கு sin inverse of sin of இதுல ஒண்ணு குறைச்சிருக்கு. அப்ப π - π/6 இப்படி எழுதிக்கலாமாம்மா? ஓகே மேம். சரி, 180 - θ எந்த குவாட்ரண்ட்? விச் குவாட்ரண்ட்? செகண்ட் குவாட்ரண்ட். யா, செகண்ட் குவாட்ரண்ட்ல யாருமா பிளஸ்? ஆல் ஸ்டூடெண்ட் டேக் சென்டம். யாருமா பிளஸ்? மேம் சைன். சைனும் கொசிக்கனும் பிளஸ். ஓகேவா? ஓகே இது மேம். சைன் தான். ஸோ சைன் ரத்தச்சடை போட்டா மிஸ் என்னப்பா சொல்லுவாங்க? 2/90. மேம் அது திட்ட மாட்டாங்க. திட்ட மாட்டாங்க, அதேன்னு சொல்லுவாங்க. அதே வச்சுக்கோ அப்படின்னு. இப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா 5/6 ஈஸியா இருக்கா? 5/6 எஸ். வந்து -π/10க்கும் +π/2க்கும் இடையில இருக்குமாப்பா? நோ மேம். நல்லா பார்க்கணும். 30 டிகிரி இங்க பாருங்க, 30 டிகிரி இருக்கும். ஆனா இது இருக்காது. இங்க பாருங்க, 5 × 30 எவ்வளவுப்பா? 150. 150 90க்கும் -90க்கும் இடையில இருக்காது. ஆனா இப்ப செஞ்சு பிடிச்சோம்லப்பா 30. 30 வந்து -90க்கும் +90க்கும் இடையில இருக்கும். இருக்குமா? எஸ் மேம். ஒரு கோடு போட்டு காட்டுறேன் பாரு. 0, 10, 20, 30 வருதுல்ல? 60க்குள்ள 90க்குள்ள. இந்த பக்கம் அதே மாதிரி -10 -20. சும்மா கொஞ்சம் குறைச்சு சொல்லியிருக்கேன், நிறைய இருக்கு நம்பர்ஸ். நல்லா புரியுதா? ஓகே மேம். ஓகே. இப்ப காசுல கொஞ்சம் வேல்யூ பார்க்கலாம். காஸ் இன்வர்ஸ் பார்க்கலாம். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் √3/2. எனக்கு மதிப்பு மட்டும் அட்டவணையை பார்த்து சொல்லணும். அதான் வேர்க்கு. உங்களுக்கு பார்த்து சொல்லுங்க. இது sin 60க்கு வரும். அப்பனா காசு 30. காசு எதுக்கு வரும்? 30க்கு என்னப்பா? 30க்கு என்னப்பா ரேடியன்? π/6. y = π/6. இதோடைய டொமைன் இதோடைய ரேஞ்ச் என்னன்னா 0, π. ஞாபகம் வச்சுக்கப்பா. ஓகே மேம். சைனுக்கு என்ன ரேஞ்சு? -π/2. காசோட ரேஞ்ச் என்ன? டேனோட ரேஞ்ச் என்ன? எழுதிக்கணும். ஓகே மேம். இங்க இருங்க, இது க்ளோஸ்டு பிராக்கெட், இது ரெண்டும். இது ஓபன் பிராக்கெட். சரியாப்பா? ஓகே மேம். ஓகே, அவ்வளோதான். ரொம்ப சூப்பரான கணக்கா போட்டுட்டோம். இப்போ நம்ம இந்த ஆன்சர் முடிச்சிட்டோம். இப்போ அடுத்த கேள்வி நீங்க எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா? சொல்லுப்பா. ஓகே மேம். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/- -√2 மைனஸ் இருக்குப்பா. என்ன வரும்? y = காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -1/√2. சொல்லுங்கப்பா. மைனஸ், காசுக்கு மைனஸ் வந்தா என்ன வந்துடும்? எந்த குவாட்ரண்ட் கிட்ட வரும்னா 3π/4 3π/4க்கு வரும். நான் அது உங்களுக்கு பிறகு சொல்றேன். சரியா? இங்கதான் இருக்கும். இந்த 3π/4 0, πக்கு இடையில இருக்கும். 3 × 45 டிகிரி. 45 டிகிரி 3ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 135 டிகிரி. இது இருக்கிறது என்ன? 0, 180. 135 0, 180க்கு இடையில என்ன செய்யும்? இருக்கும். ஓகேவா? ஓகே மேம். இதை வந்து நான் பிறகு சொல்றேன். -1/√3 ஏன் 3π/4ன்னு சொல்றேன். இப்ப காசை வந்து 3π/4 இப்படி எழுதிக்கலாமா?
ஓகே மேம். இது 180 மைனஸ் தீட்டா எந்த குவாட்ரண்ட்? செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட் யாரு பிளஸ்? மேம் காசு மேம் சைனும் மேம் கொசிக்கும். சைனும் வெரி குட். அப்ப இதுக்கு மைனஸ். ஆமாவா? ரெட்டச்சில போட்டா மிஸ் என்ன செய்வாங்க? அதே சொல்லுவாங்க. அதே வச்சுக்கோன்னு சொல்லுங்க. அப்போ 5/4. அப்போ மைனஸ் காஸ் 5/4 ஆன்சர் பார்த்து சொல்லு. வேல்யூ அட்டவணை இருக்கா பக்கத்துல? எஸ் மேம். பார்த்து சொல்லுங்க. 1/√2. வெரி குட். காஸ் 45 1/√2. இந்த மைனஸோட சேர்த்து எழுதணும். நல்லா புரிஞ்சுச்சா? ஓகே மேம். அடுத்த சம் போடுங்க. காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் மைனஸ் 5/3. காசு என்ன ஃபங்க்ஷன்? சீக்கு வந்தா காசு ஈவன் ஃபங்க்ஷன். என்ன ஃபங்க்ஷன்? ஈவன் ஃபங்க்ஷன். அதனால மைனஸை எடுத்துடணும். அதாவது f of minus x is equal to f of x அப்படின்னு வரும். அதனால அதை எடுத்துடணும். ஓகேவா? ஓகே மேம். இப்போ 5/3 வந்துடும். 5/3 belongs to 0, yes or no? எஸ் மேம். எஸ். வெரி குட். சூப்பர். இது நல்லா புரிஞ்சிருச்சு. அடுத்த சம் போலாமா? ஓகே மேம். ஓகே வாங்க அடுத்த சம். இந்த ஒரு சம்மோட நிறைவு பண்ணிக்கலாம். கணக்க பாருங்க. cos inverse of cos of 7π/6. இதுதான் π/6ன்னு சொல்லுன்னு சொல்லியிருக்கான். ஏன் அப்படின்னு நம்ம பண்ணணும். இந்த 7 என்ன பண்ணிக்கலாம்? π + π/6ன்னு எழுதிக்கலாமா? ஓகே மேம். இந்த கிராஸ் பண்ணா 6 வரும், π வரும், cos வரும். 180 + θ எந்த குவாட்ரண்ட்? மேம் செகண்ட் குவாட்ரண்ட். 180 பிளஸ் பார்த்து சொல்லுமா. 180 பிளஸ்ப்பா எந்த குவாட்ரண்ட் பார்த்து சொல்லு. ஒன்றும் இல்லை, அவசரம் இல்லை, எல்லாத்துக்கும் இருக்கும். ஆணை கூட கடிசா இருக்கு. கூட அடிசா இருக்கும். எந்த குவாட்ரண்ட்ப்பா மாமா? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் மேம். இது வந்து தேர்டு. இங்க பாருங்க இப்படி வர்றோமா? 90 மைனஸ் தீட்டாவா? 180 மைனஸ் தீட்டா, 270 மைனஸ் தீட்டா, 360 மைனஸ் தீட்டாவா? அடுத்து இது ஃபுல்லா பிளஸ்ஸா மாறணும். அப்படியே ஸ்லாட் ஆகணும். அப்படியே பிளஸ்ஸா மாற்றணும். இது அப்படியே பிளஸ்ஸா மாற்றணும். புரியுதா? ஓகே மேம். ஓகே மேம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. இப்போ 180 இது தேர்ட் குவாட்ரண்ட். தேர்ட் குவாட்ரண்ட்ல யாராருமா பிளஸ்? ப்ளீஸ் சொல்லுங்க. டேனும் மேம் டேனும் காட்டும். ஏன்னா ஆல் ஸ்டூடெண்ட் டேக் சென்டம். அதனால அந்த பர்பஸ்ல டீன்னு வர்றதுனால டேனும் காட்டும். அதனுடைய ரெசிப்ரோக்கல். ஓகேவா? ஓகே மேம். ஓகே. இப்போ அதை செய்தறதுல என்ன பேப்பர் தேடம். பேப்பர் அந்த பக்கம் போயிடுச்சு. சரி வாங்க. இப்போ நமக்கு cos of 7π/6 is equal to cos of π plus π/6. இதை நம்ம பண்ணியிருக்கோம். -√3/2 போட்டுடலாமா? ஏன்னா cos π/6. அதுலயும் மைனஸ் ஏன் போட்டோம்? தேர்ட் குவாட்ரண்ட்ல யாரு தான் பிளஸ்? டேனும் காட்டும் தான் பிளஸ். அப்ப மிச்சவங்களாம் யாரு? மைனஸ். cos 30 டிகிரி என்ன? √3/2. புரிஞ்சிருச்சா? ஆன்சர் cos π/6. இதுவும் அதுவும் ஒண்ணு. அதனாலதான் π/6 belongs to 0, π. 5 × 30 150. 150ன்றது 90 + 60. இந்த இதை நம்ம கொண்டு போனோம்னா இதுவும் என்ன குவாட்ரண்ட்? செகண்ட் குவாட்ரண்ட்ல வரும். சரியா? ஓகே மேம். அதுலயும் செய்யும் போது இந்த ஆன்சர் வந்துடும். அப்ப அதனாலதான் 5/6 belongs to 0, π. இப்படி சம்ம என்ன செஞ்சிடலாம்? நிறைவு செய்திடலாம். இதே மாதிரி டேனுக்கும் பண்ணணும். டேனுக்கு நான் காட்டுறேன் பாருங்க. உங்களுக்கு ஒரு கேள்வி நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. அந்த கேள்வியை டிஸ்கஸ் பண்றேன். நல்லா இருக்கும். இந்த பாருங்க, இப்படி ஒரு கேள்வி. என்ன கேள்வி கேட்டிருக்காங்க தெரியுமா? என்ன ரீசன் அப்படின்னு கேட்கறாங்க நம்ம கிட்ட. என்ன ரீசன்?
cos of minus pi by 6 not equal to minus pi by 6 அப்படி கேட்குறாங்க. இதுக்கு ரீசன் என்னவா இருக்கும்னு யோசிச்சு சொல்லுங்க. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கிறோம்னு வச்சுக்கோ. இது என்ன ஃபங்க்ஷனு காசு? மேம் ஆட் ஃபங்க்ஷன். இல்ல சீக்கு வந்தா காசு 2 மடங்கு செலவாகும்ல. 2ன்னா என்ன? ஈவன் ஃபங்க்ஷன். ஈவன் ஃபங்க்ஷன். ஈவன் ஃபங்க்ஷன் என்னது? காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா என்ன சொன்னோம்? பிளஸ் காஸ் தீட்டா சொன்னோமா? ஆமாவா? எஸ் மேம். எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். அப்ப இந்த மைனஸ் போயிரும்ல. எஸ் மேம். போயிருச்சுன்னா காஸ் இன்வர்ஸ் காசு பை பை 6 தானே வரணும். ஏன் மைனஸ்னு வந்து ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டுன்னு வந்திருக்கு. புரியுதா? அப்ப எதுக்கு ஈக்குவல்ட்டா வரணும்? இப்படி கொடுத்தா ரைட். பை பை 6 ஈக்குவல்னா ரைட். புரிஞ்சுச்சா? ஓகே மேம். தட்ஸ் ஆல். சூப்பரா கவனிச்சிங்க. ஹாப்பி நைட். கரெக்டா என்ஜாய் பண்ணி நல்லா சாப்பிட்டு தூங்குங்க. நாளைக்கு கண்டிப்பா வந்துருங்க. ஓகேவா? நாளைக்கு வேற ஏதாவது ஒரு கான்செப்ட் ஜாலியா பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. Okay, ma'am. தேங்க்யூ ஸோ மச். Thank you ma'am. மேம்.